லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 rupees. அந்த தண்ணி வருது பிளாக் கலர்ல இருக்கு. ஆமா, அது ஒரு கருப்பு கலர் தண்ணி வைக்கிறாங்க. கேட்டா ஹிமாலயால இருந்து வந்த தண்ணியா? அது சோஷியல் மீடியாலலாம் ரொம்ப ஹைப்ல போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்கு அப்படின்னு வாங்கி பார்க்கறதுக்காக வாங்கினது தான். உங்க அப்புறம் வந்து காசு கொடுப்பான். ஒரு நாள் நைட் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன். இருங்க ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னமா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. பன்னி. ஏன் இட்லி தோசை இல்லையா? பணக்காரங்க எல்லாம் ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி சாப்பிடுவாங்களா? விளங்கி போச்சு. பரவாயில்லையே நம்ம ஆள் ஏதோ செம்மையா ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா திறந்து பார்த்தா செம்ம ஷாக். ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? என்னடா பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி. பேரே அழகா ஏமா இருந்தது. குறைஞ்சபட்சம் படமாவது பாத்துருக்கலாம்ல. இது வித்தியாசமா இருக்கு, ஆர்டர் பண்ணுவோம் அந்த மாதிரி. Yeah, அந்த எவ்வளவு மாதிரி. விலை இது ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னீஸ்? ஒரு 250 அந்த மாதிரி. 12 மினி இட்லியே மோர் குழம்புல போட்டு 250 ரூபாய். கூட ஒரு சென்ஸே இருக்க மாட்டேங்குது. படிச்சு முட்டாளா இருக்காங்க. ஒருத்த நான் தெரிஞ்ச டிஷ்ஷே வாங்கி சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. தெரிஞ்ச டிஷ் வாங்கி சாப்பிடுறதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்குன்னே தெரியாம வாங்கி சாப்பிடுறது எப்படிமா? அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும். பிளாக் வாட்டர்னு சொல்றீங்களா, அது குடிச்சு பாத்தீங்களா எப்படி இருக்குது? நார்மலா தான் சார். அப்புறம் ஏன்டா ஏன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் குடிக்கிறாங்க, ஆமாமா. ஆக்டர்ஸ் குடிக்கிறாங்க. இல்ல அது இந்த வாட்டர் இல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. அதுதான் பாத்துட்டு இருக்காங்க. அது ட்ரை பண்ணுமா? அது 18,000 என்னமோ. அது முடிச்சுக்கலாம் திருவ தெருக்கு கொண்டாந்துடலாம். இல்ல அந்த அளவுக்கு போக மாட்டேன். நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோ